வணக்கங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் காளான் கிடச்சிது. காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காளானை ஃபஸ்ட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கணும். காளானை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துகிட்டு ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 2 பட்டை, சோம்பு 1 ஸ்பூனு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைனாக வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். 1 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். கிரேவின்றதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம நறுக்கி வச்சுருந்த காளானை அதில் சேர்த்துக்கணும். காளான் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி நல்லா வதக்கணும். கொதிச்சுட்டு இருக்கும்போது இடையில நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி அப்பப்போ எடுத்து கிளறிட்டு இருக்கும்போது அடி பிடிக்காது. ஃபுல்லாக எண்ணெய் பரண்டு வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், கிரேவி சூப்பராக கிடச்சிச்சு. எண்ணெய் நல்லா பரண்டு வந்திருக்கு. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கிற காளானை வச்சும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள். மண் பாத்திரத்தில் செஞ்சுட்டு பிளாஸ்டிக்கில் மாற்றுறேன்னு பார்க்காதீங்க. திருப்பி நான் அதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.